தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் குண்டு உப்பலவாடி குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. முருகேசன், தென்பெண்ணை ஆற்றிலிருந்து குறிப்பிட்ட இந்த இடம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? அங்க எத்தனை குடும்பங்கள் இருக்கு? அனைவருமே மீட்கப்பட்டு விட்டார்களா? தற்போது நம்ம இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா கடலூர் குண்டு உப்பலவாடி தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதியில் தான் இந்த பகுதியில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பகுதியில் வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டு மழைக்காலத்தில் இது போன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது வழக்கம். ஆனால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த நாம் இருக்கக்கூடியபடி குண்டுப்புலவாடி தியாக நகர் பகுதியில் இருக்கிறோம். 300க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த பகுதியில் இருக்கிறது. பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் வழக்கமாக காலையில் பாத்தீங்கன்னா திடீரென்று கணுக்கால் அளவுக்கு தண்ணி இருந்தது. தற்போது 2 மணி நேரத்தில் பாத்தீங்கன்னா இடுப்பளவுக்கு மேல் தண்ணீர் நிறைய இருக்கிறது. அந்த பகுதியில் குடியிருப்பு பகுதியில் பல பேர் தண்ணீருக்குள் மாட்டியிருக்கார்கள். சில பேர் ஏற்கனவே வீடுகளை காலி செய்து போயிருக்காங்க. இந்த சூழல் தான் இருக்கிறது. யாருமே முன்னறிவிப்பு செய்யவில்லை. வழக்கமா இது போன்ற தண்ணீர் வெளியேற்றப்பட்டால் தண்டார போட்டு அறிவிப்பது வழக்கம். அது போன்ற எந்த அறிவிப்பும் செய்யப்படவில்லை என்றதை கேட்கிறார். இந்த பகுதியில் என்ன பிரச்சனை என்பதை குறித்து இந்த பகுதிவாசிகளை கேட்கலாம். சார் வணக்கம். தண்ணி எப்ப வந்துச்சு? முறைப்படி தான் அறிவிச்சாங்களா உங்களுக்கு? யாரும் அறிவிக்கல. நைட்டு 2 மணிக்கு மேலே தான் விடிஞ்சுதான் எல்லாருக்கும் ஜனங்களுக்கு உள்ள தண்ணி போந்தவங்களுக்கு தான் செஞ்சுது. நாங்கள் கலெக்டர் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ரிப்போர்ட் போய்க்குது. பொன்னியாரை எதிர்த்து நைட்டு 2 மணிக்கு மேலே யாருக்கும் தெரியாது. ஜனங்களுக்கு அறிவிக்கல. இதுக்கு பகல் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது. 6 மணிக்கு மேலே ஜனங்க எல்லாரும் வீட்லையும் தண்ணி பூந்துச்சு. இப்போ எவ்வளோ பேர் உள்ள மாட்டிருக்காங்க? எல்லாம் கூட்டு பேர் ஏதோ முகாமில் தங்க வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? இன்னும் அதை பற்றி யாரும் தெரியல. விடிஞ்சு தான் எல்லாருக்கும் தண்ணி உள்ள பூந்தவனுக்கு தான் தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் கலெக்டர் அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுப்பாங்க. மாவட்ட ஆட்சியர், எஸ்பி, கலெக்டர் எல்லாமே ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தண்ணி வடியில் எல்லாரும் வீட்லையும் பூந்துச்சு தண்ணி. பொருள்லாம் சேதாரம் எல்லாமே பாதி பேர் தான் தெரிஞ்சு பாடுங்க. பாதி பேருக்கு தெரியாது. வீட்டிற்குள் நிறைய இடங்கள் தண்ணீருக்குள் மாட்டிருக்க பல பேர் இன்னும் காப்பாற்றப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதே போன்று இந்த பகுதியில் கூடிய ஒரு பெண்மணி கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. உங்களுக்கு தண்ணி வரது எப்ப தெரியும்? இந்த மாதிரி தண்ணி திறந்து வைக்கிறத பத்தி முன்கூட்டி அறிவிச்சிருக்காங்களா? அறிவிப்பு இல்ல. திடீர்னு திறந்து விட்டாங்க. நாங்களாம் ஏந்திரிச்சு பாக்குறப்ப வெள்ளம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவசரமா நாங்க எல்லாமே போயிட்டோம். எதுவுமே எடுக்கல, எதுவுமே போகல, என்னமே பண்ணல. தூங்கி எழுந்திரிச்சா வெள்ளம் போயிட்டே இருக்கு. எந்த அறிவிப்பும் இல்லை. வருஷம் இதே தான் பண்றாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் தண்ணி அதிகம் சொல்றாங்க. அதிகம். போன வருஷத்தோட இந்த தடவை கடை நிறைய வந்துருச்சு. இன்னும் வந்துட்டு இருக்குது. ஆனா உள்ள நாங்க எதுவுமே எடுக்கல. அப்படியே வெளியே வந்துட்டோம். காலை எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம்? பால் பாக்கெட் கிடைச்சதா? எதுவுமே இங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. நாங்களே தான் பாத்துக்கணும். இங்க யாரும் வரவும் மாட்டாங்க, எதுவும் கொடுக்கவும் மாட்டாங்க, எதுவும் எட்டியும் பார்க்க மாட்டாங்க. இந்த பக்கம் எவ்வளவு வீடுகள் இருக்கு? இப்ப நீங்க உங்களுக்கு பால் பாக்கெட் தேவை வாங்கி வச்சிருக்கீங்களா ஏற்கனவே? இல்ல, எதுவும் அறிவிப்பு இல்ல. அதனால நாங்க எதுவும் இது பண்ணல. கரண்ட்டும் கட் பண்ணிட்டாங்க. எதுவும் இல்ல. நிறைய வீடுங்க நிறைய இருக்கு. இது கந்தாண்ட நெஞ்சு அளவுக்கு மேல தண்ணி வரும். எங்களுக்காவது இடுப்பு அளவு. அதுக்கு அந்தாண்டெல்லாம் நெஞ்சு அளவுக்கு வரைக்கும் தண்ணி இருக்கும். யாருக்குமே முன்னறிவிப்பே இல்லை. எல்லாமே அப்படியே விட்டுட்டு எல்லாமே போயிட்டாங்க. ஆனந்தி பாத்தீங்கன்னா இந்த பகுதிவாசிகள் சொன்னாங்க, எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் தண்ணீர் திடீர்னு திறந்து விடப்பட்டதால் இந்த பகுதி மக்கள் அனைவருமே தங்கள் பொருட்களை இழந்து வெளியே வர முடியாது, சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனே இவர்களுக்கு தேவையான மீட்பு பணி ஈடுபட வேண்டும். அதே போன்று அவர்கள் காலை உணவு கூட சாப்பிட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே தேவைப்படிய முகாம்கள் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுக்கு கோரிக்கை இருக்கிறது. ஆனந்தி, கரையோர மக்களுக்கு முன்கூட்டியே வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்தோம்னு மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து சொல்லப்படுது. ஆனா களத்துல இறங்கி மக்கள் கிட்ட கேட்டோம்னா எந்த அறிவிப்பும் எங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படின்னு மக்கள் பதிவு பண்றாங்க. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.